தன்னுடைய சீர்தூக்கி பார்க்கும் குணநலத்தால் அனைவரையும் வியக்க வைக்கும் சிம்மராசி நேயர்களே. என்ன மேடம் என்னென்னமோ பேசுகிறீங்க அப்படின்னா, அஷ்டமச்சனி அப்படியே என்ட்ரி ஆகுது. இது வரைக்கும் வந்ததெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். கண்டகச்சனிலாம் வெறும் ட்ரெய்லர் தான். இனிமேல் தான் மெயின் பிக்சர் ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன மாதிரியான மெயின் பிக்சர்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், கொஞ்சம் பயங்கரமாக கொஞ்சம் அதிரடியாக கொஞ்சம் சூறாவளி காற்றலாம் வீசுவதற்கான நேரமாகத்தான் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த 2025 சனிப்பெயர்ச்சி அப்படின்றது இயங்க போகுது. ஏற்கனவே பட்டதே இன்னும் முடியல, இனிமும்னா அப்படின்னா யூஸ்வலி சிம்மராசிக்காரங்க யார்கிட்டேயும் போயிட்டு நிற்க மாட்டாங்க. தன்னுடைய அதிகாரத்தால், தன்னுடைய திறமையால் அடுத்தவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் சிம்மராசினியர்களே அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த தடவை உங்களுடைய துணிவு, உங்களுடைய தைரியம், உங்களுடைய விடாநம்பிக்கை மட்டும்தான் இந்த 2.5 வருஷத்தை கடப்பதற்கான நேரமாக இருக்க போகுது. திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப சுகர் கோட்டிங்லாம் கொடுத்து நீங்கள் அப்படி உங்களுக்கு 4 கோடி வந்துடும் 7 கோடி வந்துடும்னு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கும் வேஸ்ட்டுன்னு தெரியும், எனக்கும் வேஸ்ட்டுன்னு தெரியும். யதார்த்தமாக உள்ளதை உள்ளபடி சொல்லணும் அப்படின்னா அதை நம்பி தான் நீங்கள் பார்க்க வரீங்க. கண்டிப்பாக இந்த 2.5 வருஷம் முள்ளு மேலே நிற்க வரக்கூடிய கதையாகத்தான் அங்கே இருக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கக்கூடிய வேண்டிய ராசியில் முதன்மை ராசி என்ன அப்படின்னா சிம்மராசி. சிம்மராசியும் மேஷராசியும் இந்த தடவை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம் பீரியடில் தான் இருக்கீங்க. அஷ்டம சனி ஆரம்பம் அப்படின்றது 8ல் சனி வர்றது 3 விதமான விஷயத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஆயுள் ஆபத்து ஒன்று, அதுக்கப்புறம் விபத்துகளை கொடுக்கறது, பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தெல்லாம் கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனை வர வைக்கிறது, இன்னொன்று திடீர் அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்ணுறது. நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக எல்லா சிம்மராசினர்களுக்கும் அந்த கடைசியில் சொன்ன திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது சனி மூலமாக கிரியேட் ஆகிறதுக்கான சான்ஸை நிறைய கொண்டு வந்து பிரபஞ்சம் கொடுக்கட்டும். இருந்தாலும் உங்களை பற்றி அடுத்தவங்க பேசி தேவையில்லாத வம்பு பேசி அதன் மூலமாக ஏதோ உங்கள் பதவி இழப்பு அப்படின்றது நிகழப்போகிறது. என்னென்னா காசிப் பேச போகிறாங்க உங்களை பற்றி. யூஸ்வலாகவே உங்களை பற்றி யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவங்கள எதிர்த்தாப்புல இருக்க விட மாட்டேங்க, அழிச்சு தம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா சிம்மராசிக்காரங்க எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். அவங்களுக்கு மயக்கி நடிச்செல்லாம் பேச தெரியாது இல்லையா? அதனால் மற்றவங்களும் அப்படி தான் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா சிம்மராசிக்காரங்க தான். இந்த தடவை உங்களை பொறுத்த வரைக்கும் இதந்தான் இவன் பண்ணுறான்னு தெரிஞ்சும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கேனே ஐயோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக தான் நகரப்போகுது. இருக்கிறதுலே பெரிய டாஸ்க் எது தெரியுமாங்க? பணம் இல்லாமல் இருக்கிறதா? இல்லை. பேர் இல்லாமல் இருக்கிறதா? அதுவும் இல்லைங்க. செய்யாத ஒரு விஷயத்துக்கு இல்லை பொறுக்கவே முடியாத ஒரு சூழலில் நம்மளை பற்றி எல்லாம் சுற்றி வச்சு அடிக்கும் போது அமைதியாக உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா? அதுதான் பெரிய டாஸ்க்கு சிம்மராசிக்கிறதுங்க பொறுத்த வரைக்கும். ஏன்னா சிம்மம்னாலே கர்ஜனை, சிம்மம் அப்படின்னாலே ஆளுமை, சிம்மம் அப்படின்னாலே அடக்கி ஆளுதல், சிம்மம் அப்படின்னாலே தலைமைத்துவம். ஸோ இந்த 4 விஷயத்தையுமே சனி தன்னோட கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு சுற்றி அப்படி கொண்டு வந்து விட போகிறார் இந்த 2.5 வருஷமும். யாருக்குமே அடங்காத சிம்மராசியை நான் அடக்கி காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி அவருடைய பார்வையும் சேர்த்து வீச போகிறார். 12ஆம் இடத்தில் காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு ஒரு விஷயத்துலேருந்து ஒரு பெரிய விமோச்சனம் கிடைக்க போகுது. 10ல் குரு உட்காந்து உங்களுடைய பதவியை பறிச்சார், உங்களுடைய வேலையில் இழப்பு வந்துச்சு. நிறைய பேருக்கு வேலையில் ஒரு நிம்மதி இல்லை, வேலையை விட்டு வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. நிறைய இளைஞர்களுக்கு வேலை போயிட்டு இருந்தது. இது எல்லாமே சிம்மராசிக்காரங்களுக்கு நடந்திருந்தது. இது எல்லாமே ஆஃப்டர் மேக்கப்புறம் நடக்க போகிறது கிடையாது. ஸோ வேலை வேணும், வேலையில் ஒரு அங்கீகாரம் வேணும், ஒரு அடையாளம் வேணும்னு நினைக்கிற அத்துணை சிம்மராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்ட காற்று குருவின் மூலமாக வீசுவதற்கு தயாராக இருக்குது. 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதோட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? 11ஆம் இடத்துல குரு இருக்காரு அப்படின்னாலே போதுங்க. அல்டிமேட்டான பலன் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குது. உங்கள் ஆசைகள், உங்களுடைய அபிலாஷைகள், உங்களுடைய நிதர்சனமான உண்மைகள் இருக்குல்ல, அது எல்லாமே நடக்க போகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா உடல்நிலை அப்படின்றது சீராக போகுது. ஆனால் அஷ்டமச்சனி அப்படின்றதோட சனியோட வீரியம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஸ்டர் சனிக்கும் மிஸ்டர் சூரியனுக்கும் டிஷம் தான் இல்லையா? அப்போ இந்த சூரியனை நான் எப்படியாவது பிடிச்சே ஆவேன்னு டைம் பார்த்துக்கிட்டே இருப்பார் சனி. ஒவ்வொரு தடவையும் அப்படியே கொஞ்சம் நம்மளால் டவுன் ஆகிடுவார். இந்த தடவை அவரோட கையில் இருக்குது பவுல், அவரோட கையில் தான் இருக்குது பால். நம்ம 4 அடிக்க போகிறோமா இல்லை அவுட் ஆக போகிறோமான்றது நம்மளோட அம்பையர் தான் டிசைட் பண்ண போகிறோம் இல்லையா? அதனால் இந்த தடவை சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கடவுள் வழிபாட்டின் மூலமாக மட்டுமே உங்களுடைய கஷ்டகாலத்தை கொஞ்சம் அப்படியே கிராஸ் பண்ணக்கூடிய டைம் பீரியடாகத்தான் இருக்குது. அஷ்டமச்சனின்னு சொல்லி ரொம்ப அப்படியே ஊரெல்லாம் இது பண்ணுறாங்க. நான் பார்க்காத அஷ்டமச்சனியா, நாங்களாம் சுனாமியிலே ஸ்விம்மிங் போடுவோம்ல அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். எங்கே கவனமாக இருக்கணுமோ அங்கே கவனமாக இருக்கணும். எப்பயுமே சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வேணும். அவங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்தா மட்டும்தான் நம்புவாங்க.
இந்த தடவை சனி என்ன பண்ணுறாரு, இதுதான் அஷ்டமச்சன்னு உங்களுக்கு ப்ரூஃப் காட்ட போகிறாரு. அதனால வந்து முன்கூட்டி நாங்கள் சொன்னாலும் நீங்கள் வந்து நம்ப போகிறதில்ல. இருந்தாலும் என்னதான் இந்த அம்மா சொல்லுது கேட்போமேன்னு தான் வந்திருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் லக்கிங்க. அதனால் முன்கூட்டியே சொல்லிட்டார் சனி, இதெல்லாம் பண்ணாலே எனக்கு போதும் அப்படின்னு. நிறைய பேர் வந்து ஜனவரி மாதம் வந்து உங்களுக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. நிறையா வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை ஹெல்த்தியாக இருக்கணும், இல்லை வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்குள்ள ஒரு சபதம் எடுத்துகிட்டு இந்த வருஷத்தை அப்படியே நீங்கள் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 மாதத்தில் அதுவே உங்களுக்கு பழகிடும். நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், நீங்கள் அல்லல் படாமல் இருக்கலாம். ஒரே கல்ல 2 மாங்க அடித்த மாதிரி ஆச்சு, சனியை பிரீத்தி பண்ண மாதிரி ஆச்சு, நம்ம ஹெல்த்தியாக இருந்த மாதிரி ஆச்சு இல்லையா? அதனால் கண்டிப்பாக உடல் பயிற்சியின் மூலமாக மட்டுமே உங்களுடைய உள்ளத்தையும் சரி செய்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக சிம்மராசிக்காரங்களுக்கு சத்தியமாக இருக்குது இந்த தடவை. இது மட்டும்தான் ஒரே ரெமெடி. நீங்கள் அதை தாண்டி, ஏன்னா நான் 12ஆம் இடம் அப்படின்றது பாதம். ஸோ நடையாக நடக்கிறது, பாத யாத்திரை போகிறவங்களுக்கு ஏதோ உங்களால் ஆன ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்குறது. இன்னும் சொன்னால் மாற்றுத்திறனாளிகளுக்கு, கால் முடியாதவங்களுக்கு உங்களால் ஆன முடிஞ்ச, நீங்கள் கொஞ்சம் வெல்டுடுவாக இருக்கீங்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசனம் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு சில ஹெல்ப் பண்ணுறது, ஆர்ஃபனேஜுக்கு வந்து உதவி பண்ணுறது, இந்த மாதிரி உதவிகள் செய்ய 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 அஷ்டமச்சனியுடைய வீரியம்லாம் குறைஞ்சி அதுக்கான அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு மேம்பட்டு வரக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது. நம்ம ஆட்கள் தான் ரொம்ப தெளிவாச்சு, முன்னாடியே வீடியோ பார்த்துறீங்களா? அதனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண சனி சூப்பரா, இவனை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, இவனை போய் டார்ச்சர் பண்ண நினச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அவரே உருகி என்ன பண்ணுவார், அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருவார். அதனால் கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுதல், இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவுதல், ரோட்டில் சாலையோரமாக உட்காந்துருக்கவங்களுக்கு ஒரு கம்பளி வாங்கி கொடுக்குறது, அதுவும் கருப்பு கலர் கம்பளிலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இயங்குங்க. ஒரு குளிருக்கு அடக்கமாக ஒரு கம்பளி வாங்கி கொடுக்குறது, நிறைய தண்ணீர் தானம் செய்தல், இது எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பலனாக இந்த அஷ்டமச்சனியில் இருக்கும். திரும்ப திரும்ப அஷ்டமச்சனி அவ்வளோ கஷ்டம் இவ்வளோ கஷ்டம்னு நான் அதை விவரித்து சொல்லிட்டு இருந்தால் நான் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஏதோ ஒரு பஞ்சாயத்து வரதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம எல்லா பஞ்சாயத்தும் ஃபேஸ் பண்ணுற ஆட்கள் தான். இது கொஞ்சம் ட்ரிகரான பஞ்சாயத்தாக இருக்குது, தீர்ப்பு சொல்ல முடியாத அளவுக்கு பஞ்சாயத்தாக இருக்குது. ஒரு 2 வருஷம் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய சூழலில் தான் இருக்கும். அதனால கண்டிப்பாக உங்களுடைய உடலையும் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய பணத்தையும் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யார் கேட்டாலும் காசை கொடுத்தீங்கன்னா கொடுங்க, உங்கள் நல்ல மனசுக்கு அது திரும்ப வராது சரியா? அதனால் திரும்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் கொடுப்பீங்கன்னா தாராளமாக கொடுங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காசு வராது. ஒரு பார்ட்னர்ஷிப்பை நம்பி ஏதோ ஒரு பணம் கொடுத்தீங்கன்னா அது வந்து எதுவும் நடக்க போகிறது கிடையாது. நான் நெகட்டிவாக சொல்லலை, நான் ப்ராக்டிக்கலாக இதுதான் இருக்க போகுதுன்னு சொல்கிறேன். அதனால் யாரையும் நம்பி பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது இந்த 2025 வருஷம் மார்ச் மாதம் இல்லை ஜனவரி மாதத்துலேருந்தே வேண்டாம். நம்மளுக்கு டைம் இருக்குது, அடுத்து வருவார். நம்ம குரு நம்மளால் நல்லா தான் இருக்கார். இப்போதைக்கு வேலையை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிப்போம், வேலையில் நல்ல பேர் வாங்கிப்போம், அதில் வரக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம சரி பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுது, ஒன்றும் பெரிய கெடுபலன்லாம் நடக்க போகல. 2028க்கு அப்புறம் நம்ம தான் கிங்கு. நல்ல விஷயம்லாம் ஆண்ட வேலை வந்துகிட்டே இருக்குது, இடையில கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது, அவ்வளோதான். அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு அப்புறம் புதையல் கிடைக்குதுன்னா போயிட்டே இருக்கப்பறம் இடையில ஒரு மலை இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், மலையில் ஏறி தானே இறங்கி அந்த புதையல் எடுப்போம். அந்த மாதிரி மலை மாதிரி இப்போ அஷ்டமச்சனி வந்து நிற்குது. அப்படி ஸ்வைங்னு ஏறி இறங்குறதுக்கு ஒரு 2.5 வருஷம் ஆக போகுது. ஈஸியாக கடக்க போகிறோம், போய் புதையல் எடுக்க போகிறோம். சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் உங்களை அஷ்டமச்சனி அந்த சனி இந்த சனி, ஐயோ கண்டகச்சனிலே ஒரு ஆட்டம் காட்டிடுச்சே, அடுத்து வரக்கூடிய அஷ்டமச்சனி என்ன பண்ண போகுதுன்னெலாம் யோசிக்கவே வேண்டாம். நம்ம நேர்மையாக இருந்தால் எந்த ராசியும் எந்த கிரகமும் நம்மளை எதுவும் பண்ண போகிறது இல்லை. கரெக்டாக யூஸ்வலி நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க. உங்களை என்ன பண்ண போகுது, சனி வந்து உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார். ஏன்னா யூஸ்வலாகவே நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க போகிறீங்க. யார் நேர்மை தப்பி நடக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் சனி தண்டிக்க போகிறார். அதனால சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நேர்மை தவறி நடக்கணும், உழைக்காமல் ஊதியம் வரணுன்ற தாட் வந்தாலே தயவு செஞ்சு அதை கட் பண்ணிவிடுங்க. அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அதனால் அந்த மாதிரி தாட்டே வேண்டாம். அதை மட்டும் எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக திடீர் ரசத்தை கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. ஆஞ்சநேயர் வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான அல்லலையும் தீர்க்கலாம். ₹1 ஒரு வெத்தலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 13 நாள் உங்களால் எப்போல்லாம் முடியுதோ ₹1 ஒரு வெத்தலை வச்சு ஒரு 13 நாள் ஒரு 13 சுற்று ஆஞ்சநேயர் கோவிலை சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து ஒரு சொல்யூஷன் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தெரியும். தெய்வம் மனுஷ ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி வச்சுட்டேன் உடனே வந்து எனக்கு கோடியாக கிடச்சோன்னா கோடியாக கிடைக்குது. நான் கோடியாக கிடைக்கிறதுக்கான சூழலை வந்து கிரியேட் பண்ணி வரதுக்கான ஒரு காரணி கிடைக்கும். புரியுதா? இப்போ தெரிஞ்சுக்கலாம், கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்கானா இல்லையா அப்படின்றது. இந்த வழிபாடுகள் எல்லாமே அடி வாங்குறது கன்ஃபார்ம் தான். அது பஞ்சாலையா இல்லை கல்லாலையா டிசைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ பஞ்சால் அடி வாங்குற அளவுக்கான ஒரு தகுதியை கொடுத்துட்டு கல்லால் அடியெல்லாம் என்னால் தாங்க முடியாதுப்பா சாமின்னு போய் சொல்லிட்டு வரதுக்கு தான் நம்ம வந்து வழிபாடெல்லாம் பண்ணுறோம். அதனால பரிகாரங்கள் எல்லாமே இந்த தடவை உங்களுக்கு சுந்தரகாண்டம் படித்தல் அப்படின்றது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்க போகுது. உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வத்துக்கு ஏதாவது முடியும் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் பண்ணிட்டு வாங்க. 3வது உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு மனசார ஒரு வேண்டுதலை வைங்க. அப்போ போனாலும் ஐயோ முருகா, அம்மா, தாயே, பெருமாளே, சிவனே என் கூட இருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அவர் உங்களோட இருக்கிறதுக்கு ரெடியாக இருப்பார். நேர்மை தவறாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு
உங்களுடைய நேர்மையை சோதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால இந்த நேர்மை அப்படின்ற விஷயத்தில் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களை எந்த கிரகத்தாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. எப்பயும் போல் நீங்கள் சிம்மம் ஜாலியாக தான் இருக்க போகிறீங்க. இன்னும் அரசாங்கம் சார்ந்த உதவி பெற நினைக்கக்கூடிய சிம்மராசினியர்கள் அத்தனை பேருக்கும் சூப்பரான டைம் பீரியட் தான் கிரியேட் ஆக போகுது. முடிஞ்சால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ரொம்ப முடியாத யாரோ ஒருத்தவங்களுக்கு உங்களால் ஆன அந்த பழங்கள் வாங்கி தரது, ஃப்ரூட்ஸ் கொடுக்குறதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அஷ்டம சனியோட அழல்லேருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம்.